நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் கார்த்திக். ஹாய். இன்னைக்கு லீவுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் வந்தீங்க? இல்ல, ஆல்ரெடி 2 நாள் லீவ் போட்டாச்சு. இன்னொரு நாள் லீவ்னா இந்த வாரம் ஃபுல்லா ஆபீஸ்க்கே வராத மாதிரி ஆயிடும். அதனால என்ன? நீங்க ஒன்றும் சும்மா லீவ் போடலையே, ஒரு பர்பஸோட தானே லீவ் போடுறீங்க. அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல, நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சு 2 வாரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஒன்னும் செட் ஆகலையேன்னு ரொம்ப யோசனையா இருக்கு. அதான் சேல்ஸ், அது அப்படிதான் இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் நமக்கு சரியா வரலையோ? சேச்சே, ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? எல்லாம் சரியா வரும். பொறுமை கடலினும் பெரிது. இதை என்கிட்ட சொல்லாத, சார் கிட்ட சொல்லு. அவருக்கும் அது தெரியும் லக்ஷ்மி, அதனால தானே அவர் அமைதியா இருக்காரு. பேசாம சார் கிட்ட இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி ஆட்டத்தை விட்டு விலகிடவா? என்ன லக்ஷ்மி இப்படி சொல்றீங்க? அம்மாவை பார்த்துக்கணும், நைட் ஷிஃப்ட் வேணான்னு சொன்னா ஓகே. ஆனா என்னால இந்த வேலை பண்ண முடியல, வேணாம்லாம் சொல்லாதீங்க. உங்களால முடியும். இல்ல கார்த்திக், நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்த வேலை வேற, ஆனா இப்ப பண்ற வேலை வேற. கம்பெனியோட எதிர்காலமே நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட போங்க லக்ஷ்மி, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. நம்மலாம் அசால்ட் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. ம், நீங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க, அதான் உங்க பிரச்சனையே. அம்மாவை விஷ்ணு பார்த்துப்பான், கவலைப்படாதீங்க. ஹாய். ஹாய். என்ன லக்ஷ்மி, இன்னைக்கு வரலன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க? வீட்ல உட்காந்துட்டு ஆபீஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேசாம ஆபீஸே வந்துடலான்னு கிளம்பி வந்துட்டேன். நல்லதா போச்சு. ஒரு குட் நியூஸ் இருக்கு, அத நான் உங்ககிட்டயும் சொன்ன மாதிரி ஆச்சு. என்ன ஏஞ்சல், என்னன்னு சொல்லி பாப்போம். எதனா லீட் கிடைச்சிருக்கா? எஸ். புது கம்பெனியா இருக்க போது. இல்ல இல்ல, பெரிய கம்பெனி. அட பில்டப் பண்ணாம என்ன விஷயம் சொல்லு. ETA குரூப். அது பெரிய குரூப் தான். அங்க என்ன, யாரோடதாவது பர்சனல் ஃபோன் நம்பர் புடிச்சிட்டியா என்ன? நோ, ஆளையே புடிச்சிட்டேன், அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேன். ஏஞ்சல் என்ன சொல்ற? எஸ், ஐ காட் தி அப்பாயின்மெண்ட். ஏய், கலக்கிட்ட ஏஞ்சல். பொறு பொறு, உடனே ஓவரா ஃபீல் பண்ணாத. ETA குரூப்ல யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சது? யாராவது லோவர் லெவல் ஆளுங்களா? இல்ல, இது வேற. யாருன்னு சொல்லு. ஏஞ்சல் கொடுக்குற பில்டப்பை பார்த்தா யாரோ பெரிய ஆளை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஆனா ஒன்னும் நடக்கல. நிச்சயமா யாரோ சாதாரண ஆளுங்களோட அப்பாயின்மெண்டா தான் இருக்கும். ஏஞ்சல், சஸ்பென்ஸ் தாங்க முடியல, யாருன்னு சொல்லு. ETOட குரூப் CIO. என்ன? எஸ், அவர்தான் டாப் பர்சன். அவரு முடிவு பண்ணா அத மாத்துறதுக்கு யாருமே கிடையாது. கலக்கிட்ட ஏஞ்சல், வெல்டன், சான்ஸே இல்ல. அப்பாயின்மெண்ட் தானே கிடைச்சிருக்கு, என்னமோ ஆர்டரே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ற. நம்மளால அது கூட பிடிக்க முடியல லக்ஷ்மி. அத நானும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். என்னால முடியல, ஏஞ்சல் பண்ணிட்டான்னு சொல்ல வரியா? சச்சா, நான் அப்படிலாம் சொல்ல வரல. கிடைச்ச வரைக்கும் கொண்டாட வேண்டியதானே. இங்க இருந்து ஒரு டீம் துபாய்க்கு போய் பிட்ச் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும்னு தெரியும்ல. பிச்சிங் ஊத்திக்கிச்சுன்னா சில லட்சங்கள் வேஸ்ட் ஆகும். லக்ஷ்மி, நம்ம துபாய்க்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. துபாயே நம்மள தேடி வருது. நம்ம பிரசன்டேஷன் பண்ண வேண்டியது இங்க இருக்கிற அவங்களோட சென்னை ஆபீஸ்ல தான். ஏஞ்சல், நீ நிஜமாவே ஏஞ்சல் தான். நீ வந்த அதிர்ஷ்டம். நிஜமாவே நம்ம எல்லாம் பின்ன போறோம்னு நினைக்கிறேன். நீயே சாருக்கு மெயில் போட்டுரு. அன்னைக்குமே சார் உன்னை இந்த டீம்லயே பெர்மனன்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் கால்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க இருந்தே பண்ணுங்க லக்ஷ்மி. இல்ல, நான் என் டேபிள்ல இருந்தே பண்றேன். ஓகே. என்ன கார்த்திக், லக்ஷ்மி சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரியலையே. சச்சா, அப்படிலாம் இல்ல. இல்ல, அவங்களுக்கு இது பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. நான் உங்களை டாமினேட் பண்ணிட்டேன்னு கடுப்பாயிட்டாங்களா? சச்சா, லக்ஷ்மி அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. நம்ம டீம்லயே சீனியர் ஜூனியர் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் வேலை சொல்லி கொடுத்து நம்மள யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள சந்தோஷமா பாராட்டக்கூடிய ஒரே பர்சன் லக்ஷ்மி மட்டும்தான். ஓ, அப்போ ஒருவேளை நம்ம இதை ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல விட்டுறக்கூடாதுன்னு லக்ஷ்மி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ? இருக்கலாம். எனிவேஸ், இட்ஸ் a great நியூஸ். கலக்கிட்ட ஏஞ்சல். சாரி சார், ஒரு 5 minutes லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம் சூசன். அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க?
ஒரு 5 நிமிஷம் லேட்டா வரீங்க, அதுக்கு ஒன்றும் வானடிஞ்ச தலையில விழ போறது இல்ல. சார் நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார். இவ்ளோ பெருந்தன்மையா யோசிக்கிறீங்க. இதே விஸ்வநாதனா இருந்தா இருந்தா அந்த பஞ்சுவல் பரமசிவத்துக்கு 10 செகண்ட் லேட்டா வந்தா போதும் சார், தையா தக்கன் குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. வர்றவங்களுக்கு மீட்டிங் வந்த மூடே போயிடும். அப்புறம் மீட்டிங்ல என்ன கவனிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படியா ஆமா சார். டேவிட்? ஒரு 10 செகண்ட்ல என்னமோ பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிற மாதிரி கோபப்பட்டு மீட்டிங் ஸ்பாயில் பண்றது இட்ஸ் மீனிங்லெஸ். இதுல அந்த விஸ்வநாதனோட ஈகோ மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், வேற எதுவுமே இல்ல. நம்ம பாம்பே ஆபீஸ்ல கூட இந்த மாதிரி தான். எத்தனை மணிக்கு ஒருத்தன் ஆபீஸ்க்கு வராங்கிறது முக்கியம் இல்ல, ம். இருக்கிற நேரத்துல எவ்வளவு இஃபெக்டிவா வேலை பார்க்கறது தான் முக்கியம். சுசன், நீங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஐ ஆம் நாட் விஸ்வநாதன், ஐ ஆம் சேகர். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாமா, கம்பெனிக்காக நீங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அட்டேங்கப்பா, நம்ம அந்தர் பல்ட்டி அடிச்சா இந்த ஆளு ஆகாச பல்ட்டி அடிக்கிறானே. நம்ம நரினா இவன் அந்த நரி கூட்டத்தில் இருக்கிற கருப்பு நரி. என்ன சார் அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க? ஒன்றும் பயப்பட வேண்டாமா, எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். சார் இந்த கம்பெனில உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுக்கணும், அதே சமயத்துல விஸ்வநாதன் அதை தடுக்க முடியாததாகவும் இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? நீங்க பாம்பேல செட் பண்ண கால் சென்டர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதனால சேர்மன் டெக் சர்வீஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு பாக்குறாரு. டெக் சர்வீஸ்க்கு தனியா ஒரு யூனிட் ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை ஃபுல் இன்சார்ஜா போடலான்னு சார் தான் முடிவு பண்ணிருக்கிறாரு. தேங்க்யூ சார். ஏடிஎம்ல நீங்க ஏதாவது பண்றதா இருந்தா தான் விஸ்வநாதனோட பர்மிஷன் வேணும். பட் திஸ் இஸ் a செப்பரேட் யூனிட், அதனால விஸ்வநாதனோட பர்மிஷன் தேவையே இல்லை. சார் ஆனா கூட எல்லாமே நெட்டை கீழே தானே சார் வருது. அவர் ஏதாவது நோண்டுவார் சார். இப்ப எதுக்கு இதை பண்ணீங்கன்னு கேட்பாரு, தேவையில்லைன்னு வேற சொல்லுவாரு. அவரு எப்படி பால் போட்டாலும் அடிப்பாரு சார், ஆனா லாஜிக் அடிப்பார் சார். இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார் சார். ஐ நோ எனக்கு தெரியும், அதனால தான் சூசன் அவர் சொல்லியிருக்கோம். நான் என்ன சார் செய்யணும்? அவர் ஏதாவது சொல்றப்போ நீங்க தான் அவரை கவுண்டர் பண்ணணும். நம்ம 3 பேரும் சேர்ந்து அவரை சமாளிச்சு இதுக்கு அப்ரூவல் வாங்கணும். நான் விட மாட்டேன் சார். நான் தைரியமா அவர்கிட்ட பேசுறேன் சார். எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்படும் போது நான் வாயை மூடிட்டு இருந்தா சரியா இருக்காதுல. நான் பேசுறேன் சார். ஏன் முன்னாடி சரி சரின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது பேசாம இருந்துடாதீங்க. அப்புறம் நான் என்னமோ அவர் மேல இருக்கிற பர்சனல் கோபத்தை இதுல காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்ல சார், நான் பேசுறேன். என்ன டேவிட், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை? அவர் உள்ள வரும்போது அவர் மூக்கு உடைக்கிற மாதிரி நம்ம 3 பேரும் அசால்ட்டா உட்காந்துருந்தா போதும், அவருக்கு புரிஞ்சிடும் சார். அதுலயே காலி ஆயிடுவார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எதுக்கு என்ன பார்த்தும் எல்லாம் எந்திரிச்சுன்னு என்ன எம்பாரஸ் பண்றீங்க? நாங்களா எந்திரிக்கல சார், தானா உடம்பு எந்திரிக்குது சார். வெரி ஃபன்னி. மிஸ்டர் சிஓஓ, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க சொல்றப்போதான் நான் சிஓவா இருக்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு சிஓஓவா உங்க வேலையை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் சிஓஓ ஞாபகத்தில் இருக்கும். வேலையே செய்யாம விசிட்டிங் கார்டில் மட்டும் பதவி இருந்தா மறந்துடும் தான். மிஸ்டர் விஸ்வநாதன், ஜஸ்ட் லைக் தட் சொன்னேன், அவ்வளோதான். உங்க கூட சண்டை போடுற அளவுலாம் எனக்கு டைம் இல்லை. என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க. சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. இது சேர்மனும் நானும் பேசி முடிவெடுத்த விஷயம். நாங்க இதுல ரொம்ப சீரியஸா இருக்கோம். ஒரு வேலை விஷயமா சீரியஸா இருக்கிறது நல்லது தானே? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏடிஎம்மோட சேர்ந்து டெக் சர்வீஸுக்காக ஒரு புது யூனிட் ஆரம்பிக்கிறதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஃபென்டாஸ்டிக், நல்ல ஐடியா. நானே யோசிச்சுட்டு இருந்தேன். வெரி குட். அந்த யூனிட்டுக்கு சூசனை தான் இன்சார்ஜா போட்டிருக்கோம். நல்ல டிசிஷன். சூசன் இஸ் a perfect choice. வேற என்ன? இல்ல சார், அதுக்கு நீ இப்போ ஆளுங்களை எடுக்க முடியாது. நம்ம டீம்ல இருக்கிற ஆளுகளை தான் அதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். இதுக்கு எதுக்கு பர்மிஷன்? 150 பேர் வேலை இல்லாம ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமா அவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க.
சார் ஆனா அவங்க வேலை செய்யறதுக்கான ஒர்க் பிளேஸ் இதெல்லாம் ஒரு விஷயமா சூசன்? இருக்கிற ஒர்க் பிளேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். பிளான் ஃபார் ஷிஃப்ட்ஸ். இதுல உங்களுக்கு எதுவும் மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லையே? இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில கம்பெனிக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு நல்ல ஐடியாவை, ஒரு நல்ல பிளானை யார் சொன்னாலும் மோஸ்ட் வெல்கம். இது ஒரு நல்ல ஏரியா. இதன் மூலமா கம்பெனிக்கு இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்கும். சூசன், இட்ஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டார்கெட் கார்பரேஷனோட வேலையும் விட்டுறாதீங்க. இதை ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. உங்க கேரியருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். டேவிட், சூசனோட ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணு. எஸ் சார். அப்புறம் இதானா இல்லை வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதான் சார். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். ஜஸ்ட் இதை மெயிலே முடிச்சிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு மீட்டிங் அது இதுன்னு? ஒருவேளை இதை நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னா, நீங்க எது வேணாம் சொல்லுவீங்க, எது வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு ஒன்றும் புரியலையே. ரொம்ப சிம்பிள். ஆர்கனைசேஷனுக்கு நல்லதுன்னா நீங்க என்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கம்பெனிக்கு இதனால ஒரு பிரச்சனைன்னா நான் பெர்மிஷன் தர போறதும் இல்லை. எப்படி பார்த்தாலும் நீங்க என்கிட்ட பேசணுன்ற அவசியம் கிடையாது. இப்போவும் நம்ம தான் அவுட்டா? இந்த ஆள் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே. அப்புறம் தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். எங்க கிளம்பிட்ட? வேலைக்கு. மணி என்னாச்சு? 6:30. வாட்ச் எந்த ஊர்ல வாங்கின? டைம் 6 தான் ஆகுது. half an hour ஃபாஸ்ட்டாக வரேண்ணா. 7 மணி ஷிஃப்ட்டுக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? லக்ஷ்மியை பிக்கப் பண்ணிட்டு போனோம். ஏன்? ஆஃபீஸ்ல கேப் தருவாங்களே. தருவாங்க, ஆனால் இன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம். ஓ, வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சரி, அப்ப நான் வரேன். நாளைக்கு காலையில போறப்போ காஃபியை ஃப்ளாஸ்க்ல வச்சிடுறேன், டிஃபனை ஹாட் பேக்ல வச்சிடுறேன், லஞ்சை தனியா பண்ணிடுறேன். எலக்ட்ரிக் குக்கர்ல ரைஸை மட்டும் வச்சுக்கோ. எதுக்கு தேவையில்லாத சிரமம் உனக்கு? சிரமம்னு நினைச்சா சிரமம், கடமைன்னு நினைச்சா கடமை. என் மேலே கோவமா? நான் வரட்டா? ஏய், என் மேலே கோவமான்னு கேட்டேன். நம்ம நாளைக்கு இதை பத்தி பேசலாம். நாளைக்கும் நான் இதே டைம் வேலைக்கு போயிடுவேன். ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். நம்ம சண்டே பேசலாம். என்ன ராஜி, கோவமா? நான் வரேன் பாய். ஏய், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் கிளம்புறேன் கார்த்திக். இல்லை, உன்னை அப்பெல்லாம் விட முடியாது. பேசிட்டு போ. அப்ப எனக்கு லீவ் போடு. அது எப்படி ராஜி முடியும்? வேணா காலையில் நான் சீக்கிரம் வரேன். நாளைக்கு நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். சரி, நான் காலையில் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன். பேசிட்டே போகலாம். லூசா நீ? அப்பதானே ஆபீஸ்ல இருந்து வருவேன். வந்த உடனே என்ன போய் டிராப் பண்ணுவியா? அதை நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு, எதுக்கு இப்போ ஓவரா சீன் போடுற? இல்லை ராஜி, நீ எப்படி காலையில் ஆஃபீஸ் போவ? இன்னைக்கு எப்படி போனனோ அப்படிதான். நான் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். இவ்வளவு நாள் அப்படிதானே போயிட்டு இருந்தேன். இல்லை ராஜி, கொஞ்ச நாள் நடுவில் நம்ம சேர்ந்து போனோம்ல. ஆமா போகணும். இப்ப முடியல. பழைய மாதிரி போய்க்க வேண்டியதுதான். நான் வரேன். ராஜி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறமா ஃபோன் பண்ணி பேசலாம். வரேன் கார்த்திக். ராஜி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு போ. நீ தப்பு பண்ணன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்படியே என்கிட்ட கோச்சிட்டு போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜி, ஓப்பனா பேசு ராஜி. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நீ இப்படி நான் அப்படின்னு எனக்கு பிடிக்கல. காதலிக்கிறப்ப கூட நாம எப்போ சேர்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ராஜி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் கார்த்திக். எனக்கு தெரியுது இதுக்கு நீ காரணம் இல்லைன்னு. ஆனா எனக்கு உன் மேலதான் கோவமா வருது. என்ன பொழப்பு இது? ஏய் ராஜி, இது நம்ம பிரச்சனை மட்டும் இல்ல, நம்மள மாதிரி ஐடில வேலை செய்யற பல பேரோட பிரச்சனை. லைஃபுக்கே அர்த்தம் இல்லாம இருக்கு கார்த்திக். புரியுது ராஜி, ஆனா என்ன பண்ண முடியும்? இந்த வேலை வேணாம். எங்க போனாலும் இதான கதை. அப்போ இப்படியேதான் இருக்க போறோமா? இப்படி வேலை செய்யறதுக்கு இந்த வேலையே வேணாம். நான் ஊருக்கே போயிடுறேன். ஊருக்கு போய் அப்பா கிட்ட நம்மளை பத்தி பேசுறேன். நம்ம முறைய கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப பிரச்சனை கல்யாணம் இல்ல, நம்ம வேலை தான். ராஜி, இன்னும் கொஞ்ச நாள் தான். கம்பெனிக்கு 2-3 நல்ல பிசினஸ் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம டீமுக்கே வந்துடுவேன். நிஜமா? ம். எவ்வளவு நாள் ஆகும்? ரொம்ப சீக்கிரமாவே. வாழ்க்கையை வித்து ஒரு வேலையை வாங்க வேணாம்.
அதில் எனக்கு இஷ்டமும் இல்லை. சார்கிட்ட பேசினா அவர் புரிஞ்சுப்பார். நல்ல பிள்ளைய வேலைக்கு போ. முடிஞ்சா நாளைக்கு நான் லீவ் போடுறேன். நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம். என்ன சிரிக்கிற? போய் தான் சொல்ற, இருந்தாலும் பிடிச்சிருக்கு. உன்கிட்ட ஏமாறது கூட எனக்கு பிடிச்சுதான் இருக்கு. சரி பாய். ஆனா நீ சொன்னது சீக்கிரம் செய், இல்லனா நம்ம எதிர்பார்க்காத புது பிரச்சனையெல்லாம் வரும். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். நான் வரேன். இல்லை ராஜி, அது எனக்கு டயர்டா இருக்கு கார்த்திக். உனக்கு லேட் ஆகுது, நீ கிளம்பு, நான் வரேன். ஹலோ ஆண்டி. வா விஷ்ணு. என்னப்பா இதெல்லாம்? ஒவ்வொரு தடவை நீங்க வரும்போதும் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன? என்ன ஆண்டி பண்றது? யூசுவலா உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க போகும்போது ஹார்லிக்ஸ் பழம்லாம் வாங்கிட்டு போக சொல்லி வீட்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நானும் 4-5 வருஷமா யாருக்காவது பழங்களை வாங்கி கொடுத்து ஆறுதலா 4 வார்த்தை பேசலாம் பார்த்தா ஒருத்தர் கூட எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே இல்ல. நல்ல வேலை, அந்த சமயத்துல தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஓ, நீ பழங்கள்லாம் வாங்கிட்டு வரதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதையெல்லாம் இருக்கா? ஆமா ஆண்டி. சரி, இப்ப ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு கொடுக்கட்டுமா? ஒண்ணும் போட வேண்டாம்ப்பா. நீ சொல்றதே ஐஸ் கட்டி எடுத்து என் தலையில வச்ச மாதிரி இருக்கு. என்ன ஆண்டி, ஐஸ் வைக்கிறேன்னு என்ன அசிங்கப்படுத்துறீங்க? சச்சா, நீ லக்ஷ்மிக்காகவும் எனக்காகவும் எவ்ளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. நான் அப்படிலாம் சொல்லுவேனா? சும்மாலாம் சொல்லாதீங்க ஆண்டி. அப்பெல்லாம் நான் ஒன்னும் பெருசா பண்ணல. இல்ல விஷ்ணு, நான் நினைச்சே பார்க்கல அவர் கூட எல்லாம் போன்ல பேசுவேன்னு. அது நீ ரொம்ப சாதாரணமா பண்ணிட்ட. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருத்தருக்கு எதெல்லாம் ஆறுதலா இருக்கும், எதெல்லாம் அவசியமா இருக்கும்னு யோசிச்சு நீ ரொம்ப அழகா பண்ற. உன்னை நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையா தான் இருந்துச்சு. உன்னோட தோற்றமே ஒரு பொய்யான மாதிரி பட்டுச்சு. அதனாலதான் லக்ஷ்மி ஆரம்பத்துல உன்கிட்ட பழகுனது எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. என்னோட நிலைமை அவளுக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தேன். உன்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எதுவுமே அவ வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுன்னு உறுதியா இருந்தேன். ஆண்கள் எல்லாமே தப்பானவங்க, சுயநலவாதிங்க அப்படின்னு ஒரு இல்யூஷனை உருவாக்கி லக்ஷ்மியை நான் வளர்த்தேன். எந்த ஆண்களுமே அவகிட்ட பழக விடாம பாத்துக்கிட்டேன். ஆனா நீ அதையும் தாண்டி அவளோட மனசுல இடம் பிடிச்சிட்ட. ஆண்களையே வெறுத்த லக்ஷ்மி ஒரு கட்டத்துல உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அத பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமாவும் அதே சமயத்துல அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. என் பொண்ணு எங்க என்ன மாதிரி தப்பானவனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்க்கையில கஷ்டப்பட போறாளோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அதை முறியடிக்கிற மாதிரி உன்னோட ஒவ்வொரு அப்ரோச்சும் இருந்துச்சு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னை விட என் பொண்ணு நீ நல்லா பாத்துக்குவேன்னு. நான் என் உடம்பு சரியில்லாம போனதுக்காகலாம் வருத்தப்படல. எனக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு யார் இருப்பாங்கன்னு தான் வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ எந்த வருத்தமும் படல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விஷ்ணு, லக்ஷ்மியை நீ கண் கலங்காம பாத்துப்பியா? ஏன் ஆண்டி, என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கிறதுனாலதான்ப்பா கேக்குறேன். சொல்லுப்பா. கண்டிப்பா கண் கலங்காம பாத்துப்பேன். அவ கண்ணுல ஆனந்த கண்ணீர் தவிர வேற எதுவுமே வராம நான் பாத்துக்கிறேன். போதுமா ஆண்டி? போதும் விஷ்ணு, நான் உன்னை நம்புறேன். நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆண்டி? ஆமாப்பா, நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன விட அவளை நீ நல்லா பாத்துக்கணும். பாத்துப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா ஆண்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. நல்ல விஷயத்த நல்ல முறையில பேசினதான் நல்லா இருக்கும். என்னப்பா சொல்ற? ஒரு நிமிஷம் ஆண்டி. உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா? சம்மதம், பரிபூர்ண சம்மதம். என் பொண்ணு லக்ஷ்மிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். விஷ்ணு, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. ஹே விஷ்ணு, நீ எப்ப வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா, என்ன இதெல்லாம்? பாத்த தெரியல? விஷ்ணுவும் நானும் தட்டு மாத்திக்கிட்டோம். என்ன சொல்ற? ஆமா லக்ஷ்மி, உன்னை விஷ்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். யார கேட்டு கொடுத்தீங்க? எனக்கு விஷ்ணுவை பிடிக்கல. ஏய் லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஏய் நீ எங்கடா இங்க? ஆமா கதவு பூட்டி இருந்துச்சு, எப்படி உள்ள வந்த? டேய் நான்லாம் பல பெண்களோட மனக்கதவை திறந்தவன்டா. இந்த மரக்கதவை திறக்கிறது பெரிய விஷயமா? நீ ஆபீஸ் போலியா? நோ. ஏன்டா போல? ம். டேய் டேய் ம். என்னடாச்சு? டேய் அந்த ஒத்த சொல்ல சொன்னது யாரு? நீயே கண்டுபிடுறா. உன்னை பார்த்து அந்த ஒத்த சொல்றதுக்கு அந்த ஒருத்தியை தவிர இந்த ஊர்ல வேற யாரா இருக்கா? யார் இந்த ஒருத்தி? நீ இப்படி கேட்டேன்னு தெரிஞ்சாலே உன்னை செருப்பால அடிப்பா. யாரா? லக்ஷ்மி தானே? நோ. அப்ப யாரா? லட்சுமியோட அம்மா. அடப்பாவி. டேய் டர்ட்டி மைண்ட டெட்டால் போட்டு கழுவுடா. சரி அப்படி அவங்க என்ன தாண்டா சொன்னாங்க அத சொல்லு. என் மகளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துப்பேன்னு கேட்டாங்க. மச்சான். எஸ் மச்சான். டேய் நிஜமாடா சொல்றா? ஆமாண்டா. உன்னை நம்பி ஒரு பெண்ணு கூட எவனும் தரமாட்டான். எப்படி அதெல்லாம்? டேய் பெண்ணுடா பெண்ணு ஜுஜுபி. பெத்த பொண்ணியே தானே சொல்லிட்டாங்கடா. கலக்கிட்டடா. இதெல்லாம் சப்ப மேட்டர் மச்சான். உன் ரியாக்ஷனை பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? 10 நாள் பசியோடு இருந்த பிச்சைக்காரன் கையில பிரியாணி பொட்டலம் கிடைச்ச மாதிரிலாம் இருக்கு. பிரியாணி போட்டலாமா? ஓவர உணர்ச்சி பட்டுட்டோமோ? டேய் கொஞ்சம் இல்லடா, ரொம்ப ஓவராவே உணர்ச்சி வசப்பட்ட. அட பாவி, என்னடா என் மைண்ட் வாஸ் அப்படியே கேட்ச் பண்ற? அதான்டா நீ மனசில் நினைக்கிறது உன் மூஞ்சிலே தெரியுதே. அவ்வளவு வெள்ளந்தியாவா இருக்கேன். சரி அதை விடு, அடுத்தது என்ன? தெரியல மச்சான். என்னடா தெரியல? இவ்ளோ லவ் பண்ணிருக்க தெரியாதுன்ற? இல்ல மச்சான், ஆரம்பத்துல இருந்து பண்ண லவ் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால தான் லவ் ஓகே ஆனதும் என்ன பண்றதுன்னு சீரியஸா தெரியலடா. டேய் இதெல்லாம் ஒரு பதிலடா. மச்சான் இந்த விஷயத்துல நீ தானே என் குரு. நீ தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். என்ன அட்வைஸ் வேணும்? லவ்வர் ஓகே சொன்னதும் என்ன பண்ணலாம்? அவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லணும்டா. அதுதான் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னடா? அப்புறம் என்ன, கல்யாணம் தான். ஓ மச்சான் எனக்கு கேக்குமா வருது. பொறு அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு. இன்னும் ஒன்னது இருக்கு. மண்டபம் பார்க்கணும் அதானே? இல்லடா. அப்புறம் என்னடா? உன் வீட்ல ஓகே சொல்லணும்ல. டேய் நீ என்னடா சிரிக்கிற? உன் வீட்ல காட்டாமலே இவ்வளவு நாள் சமாளிச்சிட்டல, இப்போ உன் வீட்ல காட்டி ஆகணுமே. ஆமா டேய், எங்க வீட்ல என்னடா சொல்லுவாங்க? அது ஏன்டா என்கிட்ட கேக்குற? நீ தான் சொல்லணும். இல்லடா, வீடுனா சாப்பிடுறது தூங்குறது காசு வாங்குறதுன்னு இருந்துட்டேன். இது வரைக்கும் பெருசா வேற எதுவுமே டீல் பண்ணது இல்லடா. என்னடா வில்ல மாதிரி சிரிக்கிற? சேச்சே ஒன்னும் இல்லடா. என்னடா திரும்ப திரும்ப சிரிக்கிற? டேய் ஒன்னும் இல்லடா. எனக்கு லைட்டா ஷிவரிங் வர மாதிரியே இருக்குடா. மச்சான் நமக்கு மேல இருக்கிறவன் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவன் என்ன பிளான் பண்றான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வெயிட் அண்ட் வாட்ச். டேய் அது வரைக்கும் நான் என்னடா பண்றது? ஃப்ரீயா விடுறா, பீர் குடி, வரும்போது பாத்துக்கலாம். எங்களெல்லாம் பார்த்து கை உதறி சிரிச்சல, இப்போ உனக்கு இருக்குடி. மாமா வர வர பீர் ஒரே போராக்குது மாமா. ஏன்டா? என்ன மாமா பண்றது, முக்கி முக்கி குச்சாலும் போதை ஏற மாட்டுது. தலை கீழா நின்னு குடியே சூப்பரா ஏறும். நிஜமா மாமா? ஆட போடா. ஓகே மாமா, பீர் மட்டும் போர் இல்ல மாமா, இந்த பாரே போர் தான் மாமா. என்னடா சொல்ற? பின்ன மாமா, பாருண்ணா கலர் கலரா பல்ப் எரியணும், நடுவுல ஒரு கம்பி, அத சுத்தி அப்படியே ஒரு பொண்ணு ஆடணும். இங்கதான் எதுவுமே இல்லையே. ஆமா இது ரொம்ப முக்கியம். மூடுங்கடா. நம்ம உள்ள இருந்தா அவங்க எப்படி மூடுவாங்க? என்னடா ரொம்ப தெளிவா பேசுறத நினைப்பா? ஏ அன்பு, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இவனுங்க பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம இப்படி குடிச்சிட்டு இருக்கானுங்க. சார் பாருக்கு வந்துட்டு குடி கூடாதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது சார். யோ நான் மதன் வந்ததுக்கு அப்புறம் குடிக்கலான்னு சொன்னேன். நீங்க என்னடானா அதுக்குள்ள குடிக்கலான்னு சொல்லிட்டீங்க. விடுங்க சார், சின்ன பசங்க ஏதோ ஆர்வப்பட்டானுங்க. இந்த ஆர்வம் வேலை செய்யறப்பவே இருக்கணும். வா மதனே, உட்காரு உட்காரு மதனே உட்காரு. அப்புறம் மதனே என்ன சாப்பிடுற? இல்லண்ணா எனக்கு அது வேணாண்ணா. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? வயசு புள்ள சாப்பிடலன்னா வயிறு என்னத்துக்கு ஆகும்?
யோ நம்ம என்ன சரவண பவன்லயா இருக்கோம்? சரக்கு அடிக்கிற இடத்துல சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்க. சாரி சார், ஒரு ஃப்ளோல. டேய் மதன், என்னடா குடிக்கிற? இல்ல வேண்டாம், இப்ப குடிக்கிற மூட்ல இல்ல. மூடு வர்றதுக்கு தான் எல்லாரும் குடிக்கிறாங்க. ஏன்பா மதனு, நீ குடிக்கிறதுக்கே மூடு வரலன்னா எப்படிப்பா? யோ அன்பு, முதல்ல சொல்ல வந்த விஷயத்த மதன்ட்ட சொல்லியா, அப்புறம் குடிக்கிறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். மதனே, நாங்க ஏன் உன்னை இங்க வர சொன்னோம்னா, அதான் வந்துட்டால, விஷயத்த சொல்லி தொலை. மோகன் சார், அவசரப்படாதீங்க. விமானம் ஓடுதளத்துல ஓடிட்டு தான் அப்புறம் வானத்துல பறக்கும். எடுத்த உடனே வானத்துல பறக்காது. இப்ப என்ன உன்னை விமானம்னு சொல்ல வரியா? அவமானம்யா. விஷயத்த சொல்லி தொலை. மதனே, ஏதோ ஒரு கோவத்துல ஏதோ ஒரு வேகத்துல நீ வேலையை விட்டு வந்துட்ட. அத நாங்க தப்புன்னு சொல்ல வரல. அப்போ சரின்னு சொல்ல வரியா? யோ மோகனே, விஷயத்த சொல்ல முடியா? கவுண்டர் கொடுக்குற நேரமாயா இது? மூடுறா. சரி சொல்லு. மதனே, நீ திரும்பவும் ஆபீஸுக்கு வரணும், வேலையில ஜாயின் பண்ணணும். இது எங்க விருப்பம் மட்டும் இல்ல, உன்னை விரும்புற ஸ்வேதாவோட விருப்பமும் தான். மதனே, காதலிக்கும் போது சின்ன சின்ன சண்டைங்க வர்றது சகஜம்தான். ஆனா அதுக்காக வேலையை விட்டு போறதெல்லாம் ரொம்ப தப்பு. இத பாரு, என்ன கூட தான் என் பொண்டாட்டி அப்பப்ப திட்டுறா, அடிக்கிறா. அதுக்காக நான் வீட்டுக்கு போகாமலே இருக்கேன்? மானம் கட்டவே நீ. யோ, பொண்டாட்டி கிட்ட போய் எதுக்கே மான மரியாதைலாம் எதிர்பார்க்கணும்? அதெல்லாம் தேவையே இல்லை. மதனே, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த சுவேதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உனக்கு லைஃப் பார்ட்னரா வர்றதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு இருக்கிற வசதிக்கு அவ எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவ ரொம்ப எளிமையா யதார்த்தமா நடந்துக்கிறா. இந்த மாதிரி பொண்ணை நீ மிஸ் பண்ண கூடாது மதனே. தயவு செஞ்சு நாளைக்கே வேலையில வந்து ஜாயின் பண்ணிடு. என்ன மதனு, ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமாண்ணே, நீங்க சொல்ற மாதிரி அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நான் கூட அவளை ஆரம்பத்தில் ரொம்ப நல்லவன்னு நம்பினேன். பணக்காரன்ற பந்தா இல்லாமல் பழகிறாளேன்னு ஆச்சரியம் கூட பட்டேன். பணத்தை நேசிக்காம என் மனசை நேசிக்கிறேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் இப்போ பொய்ன்னு நினைக்கிறேண்ணே. என்னைக்கு அந்த வினு வந்தானோ அன்னையிலேருந்து அவன் நடவடிக்கையில் வித்தியாசம் வர ஆரம்பிச்சிருச்சுண்ணே. எவனோ ஒருத்தனுக்காக என்ன திட்டுறா, எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறானே. இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே. அவன் முதலாளின்ற திமிரை காட்டுறானே. என்னை கட்டிக்க போகிறனா கூட மதிக்க வேணாம், ஒரு எம்ப்ளாயிவா மதிக்கலாம்ல. என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துறானே. மதனே, நீ சொல்றது தப்புப்பா. ஸ்வேதா அந்த மாதிரி பொண்ணு இல்ல, ரொம்ப யதார்த்தமான பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு அவ எதுவும் தப்பா சொல்லலப்பா. எங்களை வேலை செய்யலன்னு சொன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா. நாங்க வேலை செய்யல தான். ஒழுங்கா வேலை செய்ய சொல்றத நாங்க தப்பா எடுத்துக்கூடாதுப்பா. மதனு, எங்களால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. மதனே, ரொம்ப யோசிக்காத. நாளைக்கு நீ ஆபீஸுக்கு வா, ஸ்வேதா கிட்ட நேரடியா பேசு. வேண்டாண்ணே, அவளை போய் பார்த்தா வர வழியே இல்லாம திரும்ப வந்துட்டான்னு சீப்பா நினைப்பானே. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, எனக்கு ஸ்வேதாவும் வேணாம், அவள் வேலையும் வேணாம். நான் எங்கேயாச்சும் போறேண்ணே. மதனே, சொல்றத கேளுப்பா. வேண்டாண்ணே, வற்புறுத்தாதீங்க. மறுபடியும் அந்த ஆஃபீஸ் வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் கிளம்புறேன். மதனே, 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 மதனே. டேய், என்னடா இவன் சொல்ல சொல்ல கேட்காம போறான்? டேய் மோகனே, டேய் இன்னொரு ஆப் சொல்றா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் பொண்டாட்டி. என்ன செல்லம், இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, கிளம்பலையா? கிளம்பணும். எதுக்கு வெயிட்டிங்? யாரையாவது பார்க்கணுமா? இல்லை, வேலை அதிகமானு கேட்டேன். நான் உன்னதான் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கூட உனக்கு தெரியாதா? ஏய், சாரி. என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், உன்னை பார்க்க முடியல. ராஜி, உன்னை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேற எந்த காரணமும் கிடையாது. சாரி ராஜி, நான் கூட நடுவில் 2 நாள் லீவ் போட்டு உன் கூட இருக்கலாம் தான் நினச்சேன். பொய்யெல்லாம் சொல்லாத. பொய்யெல்லாம் இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். கையில் என்ன பார்சல்? ஓ, இதுவா? சாண்ட்விச். யாருக்கு? ஏஞ்சல்கா? என்ன ஷாக் ஆகுற?
ஏஞ்சல் உங்க டீம்ல வேலை செய்யறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏன் அவ வேலை செய்யக்கூடாதா? வேலையெல்லாம் செய்யலாம். அது எதுக்கு என்கிட்ட மறைக்கிறேன்னு கேக்குறேன். நான் எதுக்கு உங்ககிட்ட இதை மறைக்கணும்? அதைத்தான் நானும் கேக்குறேன், ஏன் மறைச்சேன்னு. என்ன சந்தேகப்படுறியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அதை சொல்லாம நீ பதிலுக்கு இன்னொரு கேள்வியை கேக்குற. லூசுத்தனமா பேசாத ராஜி. இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. என்னடி பதில் சொல்லணும்? சாரி, வாய் தவறி வார்த்தை வந்துச்சு. வாய் தவறியெல்லாம் வார்த்தை வரல. உன் தப்ப கண்டுபிடிச்சிட்டேன்னு உனக்கு கோவம் வருது. ராஜி, இது ஒரு சின்ன விஷயம். இத போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குற. இது ஒரு சின்ன விஷயமா நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? நான் மறந்துட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்லை. ராஜி, நம்ம 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு சப்ப மேட்டருக்கு நீ என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறது காதலியை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இதை அவாய்ட் பண்ணணும்னு உனக்கு தோணலையா கார்த்திக்? எதுக்கு அவாய்ட் பண்ணணும்? மொத்தம் 120 பேர் இந்த நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்றாங்க. எல்லாரையும் போய் சந்தேகப்படுவியா நீ? ஓஹோ, கௌஷிக் திரும்பவும் சென்னை ஆஃபீஸ்க்கு வர போனானா? நான் அவன் டீம்ல வேலை செய்யட்டா? கௌதமரோட டீம்ல வேலை செய்யட்டா? லூசா நீ? எதுக்கு விதண்டாவாத பேசுற? கௌஷிக்கும் கௌதமும் தப்பான ஆளுங்க. ஏஞ்சல் நம்ம கல்யாணத்துக்காக உதவி பண்ணவ. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்ல? ஏஞ்சல் கல்யாணத்துக்கு உதவி பண்ணாளா? இது என்ன காமெடியா இருக்கு? அப்போ உதவி பண்ணலன்னு சொல்றியா? அவ சான்ஸ் கிடைச்சா உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு தேடி வந்தா. வேணா ராஜி, சும்மா வாய்க்கு வந்தபடி வார்த்தை அள்ளி விடாத. நீ நைட் ஷிஃப்ட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் இருக்கு. உன்கிட்ட ஏஞ்சலை பத்தி ஏதாவது சொன்னா பயங்கரமா கோவம் வருது உனக்கு. தேவையில்லாம எதுக்கு ஒருத்தர் பத்தி தப்பா பேசணும்? நல்லா இருக்கு கார்த்திக், இப்ப தெரியுது இங்க என்ன நடக்குதுன்னு. ராஜி, எப்படி உன்னால இவ்வளவு கேவலமா யோசிக்க முடியுது? உன்னை விட்டு ஒரே ஆபீஸ்ல, அதுவும் உன்னோட ஃப்ரெண்டோட வேலை செய்யறேன். எப்படி இப்படிலாம் இமேஜின் பண்ற? இன்னும் நான் வேற ஆபீஸ்ல வேலை செஞ்சா உனக்கு என்ன சந்தேகப்பட 24 மணி நேரம் பத்தாது போல. இங்க பாரு கார்த்திக், நீ நல்லா ஸ்மார்ட்டா பேசுற. உன் அளவுக்கு எனக்கு பேச தெரியல. நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியும். தப்பு தப்புன்ற? என்ன தப்புன்னு சொல்லு. ஏன் உன் டீம்ல இப்படி ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ண கூடாதா? நானும் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன்ல. நான் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ற நிலைமையில இருக்கேன்? விஸ்வநாதன் சார் கிட்ட பேசி ஏஞ்சல் இந்த டீமுக்குள்ள எடுத்தது நீதான் எனக்கு தெரியும். யாரு? அந்த டேவிட் சொன்னானா? அவன் சொன்னானா இவன் சொன்னானாலாம் வேணாம், உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லு. லக்ஷ்மியோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அவ அடிக்கடி லீவ் போட வேண்டியதா இருக்கு. அதனால டீமுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஏஞ்சல் பெஞ்சில் இருக்கா, வேலை இல்லாம தினமும் ஆஃபீஸ் கொண்டு போறது கடுப்பா இருக்குன்னு சொன்னான். அவளாதான் என்கிட்ட வந்து இந்த டீமுக்குள்ள வரேன்னு சொன்னான். அதனால தான் டீம்ல எடுத்தோம். நீ சொல்ற காரணம் எல்லாம் ஓகே தான், ஆனா அதை ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு கேக்குறேன். ஏய், என்ன நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? உன் கேலிபர் என்ன, அவ கேலிபர் என்ன? நீ ஒரு டீம் லீடர். டார்கெட் ப்ராஜெக்ட்னு வந்துச்சுன்னா அதுல நீ தான் முக்கியமான ரோல் பண்ண வேண்டியிருக்கும். விஸ்வநாத் சார் கிட்ட போய் எப்படி இந்த டீம்ல எடுங்கன்னு சொல்ல முடியும்? இவ புதுசு, ஒரு ட்ரெயினி லெவல் ஆளு, ஒப்புக்கு சப்பானியா இருந்துட்டு போட்டு தான் டீமுக்குள்ள எடுத்தோம். உன்னையும் அவளையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க. வேலை விஷயத்துல மட்டும் இல்ல, பர்சனலா உன்னையும் அவளையும் கம்பேர் பண்றது எனக்கு காமெடியா தான் இருக்கு. அவ வெறும் ஃப்ரெண்டு, நீ என் பொண்டாட்டி. சாகிற வரைக்கும் அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாகணும். அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. யாருக்கும் கம்பேர் பண்ணி பேசுற? போய் வீட்டில் உட்காந்து வேற எதனா யோசி. இந்த ஆஃபீஸில் யார் கூட பேசுறேன், எவ கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யோசி. உன் வாழ்க்கை தான் வேஸ்டா போகும். எப்படி இப்படியான நீ? இப்ப என்ன உன்கிட்ட கேட்டுட்டாங்க? ஒரு வாரமா ஒருத்தி ராத்திரி உன்னோட வேலை செய்யறா. தினம் ராத்திரி எனக்கு நீ ஒரு 4 தடவை ஃபோன் பண்ற. அப்பெல்லாம் அவ உன் கூட தான் இருக்கணும். ஆனா அப்படி ஒருத்தர் பக்கத்துல இல்லாத மாதிரியே பேசுற. ஏன்னு கேட்டா சப்பே ஒரு காரணத்தை சொல்ற. இல்ல ராஜி, நான் சொல்றேன். அவ உன் கூட வேலை செஞ்சத நீ பர்பஸா என்கிட்ட மறைச்ச. அதை நீ ஒத்துக்கோ கார்த்திக். ஆமா, நான் மறைச்சேன். இப்படி லூசுத்தனமா யோசிப்பேன் நினைச்சுதான் மறைச்சேன். இப்ப என்ன அதுக்கு என்ன பண்ணுவ ராஜி?